إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆசிரியர்களே, அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழ வேண்டும் என்று எனக்கும் ஜும்ஆவுடைய செவிதாட்டி கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டியவனாக, உபதேசம் செய்தவனாக, தக்வாவை கொண்டு வசியத்து செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தஆலா இறையச்சமுடைய நல்லடியார்களில் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல நல்ல அமல்களை எடுத்து கட்டளையிட்டு அதன் பக்கம் மனிதர்களை, இறை நம்பிக்கையாளர்களை, முஸ்லிம்களை அந்த அமல்களை செய்ய சொல்லி ஆர்வப்படுத்துகிறான். பல இபாதத்துகள், பல நல்ல அமல்கள். ஆனால் எந்த இபாதத்திலும் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, ஒரே ஒரு வணக்கத்தை தவிர. எந்த இபாதத்தையும் கசீரா அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடவில்லை, ஒரே ஒரு வணக்கத்தை தவிர. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து கூறுகிறான், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். வஸாகிரூன அல்லாஹ கஸீரன் வஸாகிராத். இந்த திக்ருக்கு என்று அல்லாஹ் தஆலா பல சிறப்புகளை குர்ஆனில் கூறியிருக்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சிறப்புகளை நமக்கு நபி மொழிகளில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஜிஹாதை காட்டிலும் சிறந்த அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அமல் என்றால் அது திக்ர். தங்கம் வெள்ளிகளை அதிகமாக தான தர்மங்கள் செய்வதை காட்டிலும் ஜிஹாதில் எதிரியை நேரடியாக கண்டு நாம் அவர்களை கொன்று அல்லது அவர்களால் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவதை காட்டிலும் உயர்ந்த அமல், உன்னதமான அமல், அது அல்லாஹ்விடத்தில் தூய்மையான அமல். அஸ்கா இந்த மரீகிக்கும், மிகவும் இலகுவான அமல், மிகவும் உயர்ந்த அமல். அல்லாஹ்விடத்தில், உங்கள் மலீக்கிடத்தில் மிகவும் பரிசுத்தமான ஒரு நல்ல அமல் எதுவென்று நாம் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஜிஹாதில் நீங்கள் எதிரிகளை சந்திக்கிறீர்கள், நீங்கள் கொல்வதை காட்டிலும் அல்லது கொல்லப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அமல் என்பது தெரிவிக்கட்டுமா?
நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தங்கம் வெள்ளிகளை தான தர்மம் செய்வதை காட்டிலும் உயர்ந்த அமல் இருக்கக்கூடிய நல்ல அமல்களிலேயே உயர்ந்த அமல். நபித்தோழர்கள் நிச்சயமாக எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ்வை திக்ர் செய்வது. யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நினைவு கூறுகிறார். ஃபத்குரூனி அஸ்குர்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்த வாக்குறுதி. அடியான் அல்லாஹ்வை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் தனிமையில் அந்த அடியானை நினைவு கூறுகிறார். ஒரு சபையில் வைத்து பிற மனிதர்கள் மத்தியில் வைத்து அல்லாஹ்வை ஒருவன் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் அந்த மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த மலக்குகளின் சபையில் வைத்து அந்த அடியானை பற்றி புகழ்ந்து பேசுகிறான், நினைவு கூறுகிறான். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்-வாபிலுஸ் ஸய்யிப் என்ற தங்களது புத்தகத்தில் ஒரு அடியான் திக்ர் செய்வதனால் என்னென்ன பலன்கள் அவருக்கு கிடைக்கின்றன, என்னென்ன நன்மைகள் அவருக்கு கிடைக்கின்றன என்பதை இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100க்கும் மேற்பட்ட நன்மைகளை அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் ஒரு அடியானுக்கு கிடைக்கும் 100க்கும் மேற்பட்ட இம்மை வறுமை நன்மைகளை இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்-வாபிலுஸ் ஸய்யிப் என்ற தனது கிதாபில் பதிவு செய்கிறார். அதில் மிகவும் உயர்ந்த, அதில் மிகவும் உன்னதமான ஒரு நன்மை நாம் கூறினோம். ஃபத்குரூனி அஸ்குர்கும், அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்தால் அல்லாஹ் நம்மை திக்ர் செய்கிறார். அல்லாஹ் நம்மை நினைத்து பார்க்கிறார், அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறார். இந்த திக்ர் செய்வதன் மூலமாக ஷைத்தான் எந்த அடியான் திக்ர் செய்கிறானோ அவனை விட்டு விரண்டு ஓடுகிறான். சூரத்துன் நாஸில் நாம் அனைவரும் ஓதக்கூடிய வசனம், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், வஸ்வாஸாக இருக்கக்கூடிய ஷைத்தானை தீங்கை விட்டும், கன்னாஸாக இருக்கக்கூடிய ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஸ்வாஸ் என்றால் அடியான் அல்லாஹ்வின் நினைவை மறந்து திக்ரை விட்டும் பொடுவோக்காக இருக்கும் பொழுது உள்ளத்தில் ஷைத்தான் ஊசலாட்டங்களை போடுவான். அதுதான் வஸ்வாஸ். எப்பொழுது அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ ஷைத்தான் அவனை விட்டு விரண்டு ஓடி விடுகிறான். எனவேதான் பாங்கு அதான் கொடுக்கும் பொழுது, பாங்கு சொல்லும் பொழுது ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். காரணம், அங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறது. அதான் கொடுத்து முடித்து விட்டால் திரும்ப அடியானிடம் வருகிறான். மீண்டும் இகாமத்து படுத்தப்பட்டால் மீண்டும் விரண்டு ஓடுகிறான். எப்பொழுது அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ அப்பொழுது ஷைத்தான் அவனை விட்டு விரண்டு ஓடி விடுகிறான், பலவீனமாகி விடுகிறான். ஷைத்தான் பலவீனமாகி விடுகிறான். ஒரு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு அடியான் அவனிடம் இருக்கக்கூடிய ஷைத்தான் மிகவும் பலவீனமானதாக இருப்பான். அவன் உண்ணும் பொழுதோ, பருகும் பொழுதோ, வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதோ, வாகனத்தில் செல்லும் பொழுதோ, எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருப்பான். அந்த தருணங்களில் எல்லாம் ஷைத்தான் அவனுடன் இருப்பான். ஷைத்தான் அவனுடன் இருப்பான். எப்பொழுது உண்ணும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் சாப்பிடுகிறோமோ அப்பொழுது அந்த உணவில் எந்த பங்கும் ஷைத்தானுக்கு கிடைக்காமல் போகிறது. அவன் மிகவும் மெலிந்தவனாக, பலவீனம் அடைந்தவனாக மாறிவிடுகிறான். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார். நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறார். அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலமாக ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாகி விடுகிறான். கன்னாஸ், அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது கனஸ ஷைத்தான், ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான். அவன்தான் கன்னாஸ் என்கிற ஷைத்தான். இந்த திக்ர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய மிகப்பெரிய அமல். ஒரு அடியான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் ஒரு கவல உணவை சாப்பிடுகிறான் அல்லது ஒரு நீரை பருகுகிறான், ஒரு விடில் நீரை பருகுகிறான்.
அதை உண்டோ அல்லது பருகிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை இந்த அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த அடியானுக்கு எடுத்து விடுகிறான். திக்ரின் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுகிறான். குர்ஆனில் 2 இடத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான், பல இடங்களில் சொல்கிறான். வலஅதாபுல் ஆகிரதி அக்பர், மறுமையின் வேதனை மிகப்பெரிய வேதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அக்பர் என்று சொல்லக்கூடிய தருணங்களில் ஒரு வசனம் தான் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அது சிறிது கிடைத்தாலும் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அது சிறிதளவு கிடைத்தாலும் அது மிகப்பெரிய அந்தஸ்துடையது, அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது, அது மிகப்பெரிய பாக்கியம். அதுவே அல்லாஹ் வேறொரு வசனத்தில் கூறுகிறார், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவது அக்பர், மிகப்பெரிய விஷயம் என்று அல்லாஹ் கூறுகிறான், மிகப்பெரிய நன்மை என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் மிகப்பெரியது என்று கூறுகிறான், வேறொரு வசனத்தில் அல்லாஹ்வின் திக்ர் மிகப்பெரியது என்று கூறுகிறான். இது நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கிறது. தொழுகையாளிகள் பலர் இருப்பார்கள், நோன்பாளிகள் பலர் இருப்பார்கள், சதகா செய்பவர்கள் பலர் இருப்பார்கள். தொழுகையாளிகளிலேயே சிறந்த தொழுகையாளியா 2 ரக்அத் தொழுகிறார்கள், அனைவரும் அதே 2 ரக்அத் தான் தொழுகிறார்கள், ஃபஜ்ருடைய ஃபர்த். அந்த தொழுகையாளிகளில் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் யார்? அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா, அந்த தொழுகையில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கொண்டவர். ரமதான் அனைவரும் நோன்பு வைக்கிறார்கள், அந்த நோன்பாளிகளில் சிறந்தவர் யார்? அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரா, அந்த நோன்பு வைக்கக்கூடிய தருணங்களில் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்கள். தர்மங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர். தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியதன் காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறானே, வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, மூசாவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னுடைய திக்ரிற்காக. மூசாவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை திக்ர் செய்வதற்காக என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த திக்ரின் மூலம், இந்த திக்ர் செய்வதன் மூலம் அல்லாஹ் ஒரு அடியானின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன வேதனைகள், துக்கங்கள், மனதில் உள்ள பாரங்கள், கவலைகள், அல்ஹம் வல் ஹுஸ்ன் அனைத்தையும் அல்லாஹ் போக்கி விடுகிறார். துமஅனீனத், மன அமைதியை அல்லாஹ் கொடுக்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வின் திக்ரை கொண்டுதான் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தில் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான் என்றால் இது மிகவும் முக்கியமான விஷயம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வின் திக்ரை கொண்டுதான் உங்களுடைய மன அமைதி இருக்கிறது, உங்கள் உள்ளங்கள் சாந்தி பெறுகின்றன. அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு மட்டும்தான். வெளிப்படையாக பல அமல்கள் செய்வார்கள், இந்த அமலில் எந்த இன்பமும் கிடைக்கவில்லை, எந்த நிம்மதியும் கிடைக்கவில்லை. சொல்லுகிறேன், ஓதுகிறேன், திக்ர் செய்கிறேன், நன்மைகள் செய்கிறேன், ஆனால் மனதில் நிம்மதி கிடைக்கவில்லையே. என்ன தெரிகிறது? அவருடைய அமல்களில் அவர் அல்லாஹ்வை மறந்தவராக அமல் செய்கிறார், பொதுவாக அமல் செய்கிறார். அவருடைய அமல்களில் திக்ர் என்ற அந்த அமல் இல்லாததன் காரணமாக அந்த நல்ல அமல்களின் இன்பத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அவர் இழந்து விடுகிறார். எப்பொழுது ஒரு அடியான் தனது அமலில் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானோ அப்பொழுது அந்த அமல் அவனுக்கு பாரமாக இருக்காது, இன்பமாக மாறும். அந்த அமலுடைய சுவையை திக்ர் செய்யக்கூடியவன் பெற்றுக்கொள்வான். அந்த அமலுடைய சுவையை திக்ர் செய்யக்கூடியவன் பெற்றுக்கொள்வான். அதே போல ஜாக்கிர், அல்லாஹ்வை நினைவு கூறுபவன்,
அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்தில் உருவாகும். அல்லாஹ்வுடைய நேசம் மஹப்பத்துல்லாஹ் அது உள்ளத்தில் உருவாகும். அதுபோல தாக்கிர் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை இலகுவாக்கி வைப்பான். ரிஸ்குடைய வழிகளை, இந்த உலக ஆதாயங்கள், இந்த உலகத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் இலகுவாக்கி வைப்பான். எப்பொழுது அவன் அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது. அதுபோல இந்த திக்ரு தான் உள்ளத்துடைய ரூஹ். உடலுக்கு எப்படி ரூஹ் இருக்கிறதோ, நம்முடைய ஜிஸ்ம் உடலுக்கு எப்படி ரூஹ் இருக்கிறதோ, அது போன்று கல்புடைய ரூஹ் அல்லாஹ்வுடைய திக்ர். எப்பொழுது ஒரு கல்பில் ஒருவனுடைய இதயத்தில் அல்லாஹ்வை பற்றிய நினைவே இல்லையோ, அல்லாஹ்வின் திக்ரை விட்டும் புறக்கணிக்கப்பட்ட உள்ளமாக யாருடைய உள்ளம் இருக்கிறதோ, அது கபரஸ்தானை போன்றது, அது மன்னரையை போன்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீடுகளை மக்பராக்களை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வீடுகளை மக்பராக்களை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அங்கே குர்ஆன் ஓதுங்கள், அங்கே தொழுகுங்கள், அங்கே திக்ர் செய்யுங்கள். திக்ரை விட்டு உங்கள் வீடுகளை மன்னரைகளை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன் அப்படி கூறினார்கள்? உயிரற்ற ஒரு இடம்தான் மன்னரை. எனவே எப்பொழுது ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த வீட்டில் உயிரற்ற வீடு, உயிர் இல்லாத வீடை போன்றது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்ரை கொண்டு உங்கள் வீடுகளை உயிர்ப்பியுங்கள். திக்ர் இல்லாமல், குர்ஆன் இல்லாமல், தொழுகை இல்லாமல் உங்கள் வீடுகளை நீங்கள் கபர்களை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள், மக்பராவை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாய தொழுகைகளை பள்ளிவாசல்களில் தொழுதார்கள். நஃபிலான தொழுகைகளை, நோன்பின் சுன்னத்துகளை வீட்டில் தொழ வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டினார்கள். வீட்டில் சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த திக்ரின் மூலம் அல்லாஹ் என்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த முராகபத்துடைய உணர்வு ஒரு அடியானுக்கு ஏற்படுகிறது. முராகபத், அல்லாஹ் என்னை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த திக்ரின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடியான் உணர்வான். இந்த திக்ரின் மூலம் அல்லாஹ் பிற அடியார்கள் அறியாதவற்றை எல்லாம் திக்ர் செய்பவனுக்கு அல்லாஹ் திறந்து வைப்பான். அறிவுடைய, ஞானத்துடைய ரகசியங்களை அல்லாஹ் திறந்து வைப்பான். யாருக்கு? யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ. பிற மனிதர்களுடைய உள்ளத்தில் திக்ர் செய்பவனை பற்றிய மதிப்பை, கண்ணியத்தை அல்லாஹ் போடுவான். யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, ஹைபத், அவர்கள் பிற மனிதர்களால் மதிக்கப்படுவார்கள், பிற மனிதர்களால் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இந்த திக்ர் என்பது துருபிடித்த உள்ளத்தை சுத்தம் செய்கிறது. திக்ர் என்பது துருபிடித்த உள்ளங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த திக்ரின் மூலம் அல்லாஹ் தஆலா சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான். ஒரு அடியான் ஒரு திக்ரை சொன்னால் அதன் மூலம் நன்மையை எழுதுகிறான், பாவங்களை மன்னிக்கின்றான். பெரிய பாவங்களை தௌபாவை கொண்டு மன்னிப்பதை போல இது போன்ற சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா திக்ரை கொண்டு போக்கி விடுகிறான். இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. இந்த திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமலாகும். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் என்றால் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அது அன்பானவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய அடியார்களே, ஜாகிரூன் அல்லாஹ கஸீரன் வஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய, திக்ர் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய, அமல்களில் சுவையை காணக்கூடிய, அமல்களில் இன்பத்தை பெறக்கூடிய, திக்ர் மூலம் மன அமைதி பெறக்கூடிய
அடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் கூறுகின்றான், ஷைத்தான் யாரை ஆதிக்கம் செலுத்துகிறானோ, ஷைத்தான் யார் மீது ஆதிக்கம் செலுத்தி நினைத்து விடுகிறானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தூரமாகி விடுவார்கள். இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான் ஃபஅன்சாஹும் ذிக்ரல்லாஹ். அவர்களின் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி விட்டான், எனவே அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் தூரமாகி விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்தவர்களில் ஒருவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யாமல் இருக்கக்கூடிய தருணங்கள் அனைத்தும் ஷைத்தானிற்காக நாம் விட்டு வைக்கும் தருணங்கள். எப்பொழுது நாம் நம்முடைய எதிரியை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை தயாரிப்புகளை செய்கிறோமோ, அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆனில் கூறிவிட்டார், ஷைத்தான் தான் உங்களுடைய பகிரங்கமான எதிரி, ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார். நாம் எப்பொழுது திக்ரை விட்டும் சோர்ந்து விடுகிறோமோ அல்லது திக்ரை விட்டும் அலட்சியமாக இருக்கிறோமோ அந்த தருணங்களை தான், அந்த நொடிகளை தான் ஷைத்தான் நம்மை வழிகேடுகளில் தள்ள, பாவங்களில் தள்ள அந்த நொடிகளை தான் பயன்படுத்திக் கொள்கிறான். இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான் ஃபஅன்சாஹும் ذிக்ரல்லாஹ். ஷைத்தான் தான் நம்மை திக்ர் செய்யாமல் மறக்கடிக்க செய்கிறான். உலக காரியங்களை நினைவூட்டி, தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாத நிலைகளிலும் சரி, உலக ஆசைகளை பற்றி, தேவையற்ற விஷயங்களை பற்றி நினைவூட்டி அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும் சூழ்ச்சியை ஷைத்தான் செய்கிறான். இப்படி ஒரு அடியார் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்து அல்லாஹ்வை மறந்து விட்டால், அலட்சியமாகி விட்டால் ஷைத்தான் அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். ஒரு நல்ல அடியானை பாவத்தில் விழ வைக்க, அல்லாஹ்வை மறக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை ஷைத்தான் பயன்படுத்திக் கொள்கிறான். எனவே அன்பானவர்களே, நமது எதிரியை நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நல்லடியார்களாக இருப்போமாக. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது ஒரு அடியார் திக்ரின் மூலம் தனது நாவை திக்ரில் மட்டும் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கிறாரோ அப்பொழுது அவர் நாவால் விளையக்கூடிய தீமைகளில் இருந்த அனைத்தும் பாதுகாக்கப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல உபதேசங்களை செய்கிறார். இரவு தொழுகை தொழுக சொல்லுகிறார். சதகாத்து துத்ஃபியுல் ஹதீஅ கமா யுத்ஃபியுல் மாஉன் நார். சதகாக்களை செய்ய சொல்லுகிறார். நோன்புகளை வைக்க சொல்கிறார். ஸௌமு ஜுன்னah. இப்படி பல நன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே வருகிறார். காரணம், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுனி அல் ஜன்னஹ் வ யுபாஇதுனி மினன் நார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அமலை அறிவித்துத் தாருங்கள், அது என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும். அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும், நரகத்தை விட்டும் என்னை தூரமாக்கி விட வேண்டும். அப்படி ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லகத் சஅல்த அன் அதீம், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்கிறாய் யா முஆத். வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸ்ஸரஹு அல்லாஹு அலைஹி. அல்லாஹ் யாருக்கெல்லாம் இலகுவாக்கி இருக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அமல் இலகுவானது என்று சொல்லிவிட்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நன்மைகளை சொல்லி வழிகாட்டுகிறார்கள், உபதேசங்களை வழங்குகிறார்கள். அந்த நன்மைகள் நல்ல அமல்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா முஆத் அலா உக்பிருக பிமிலாகி ذلك குல்லிஹி, இந்த அனைத்து நன்மைகளும் ஒரு சேர உங்களுக்கு இலகுவாக்கி வைக்கும் ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? பல உபதேசங்களை பல நல்ல அமல்களை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இறுதியாக இந்த அனைத்து நன்மைகளையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே அமலில் சொல்லித் தரட்டுமா என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக எனக்கு சொல்லித் தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை நாவின் பக்கம் நீட்டி சுட்டிக்காட்டி, குஃப அலைக ஹாதா, இந்த உறுப்பை கட்டுப்படுத்திக் கொள், இந்த உறுப்பை பிடித்து வைத்துக் கொள் என்று சொன்னார்கள். இந்த உறுப்பை பிடித்து வைத்துக் கொள், அதை கட்டுப்படுத்திக் கொள், நாவை கட்டுப்படுத்திக் கொள், மற்ற அமல்கள் அனைத்தும் உனக்கு சீராகும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, நாம் பேசும் வார்த்தைகளுக்கு எல்லாமா நாம் பிடிக்கப்படுவோம், நாம் பேசும் வார்த்தைகளுக்கு எல்லாமா நாம் தண்டிக்கப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகிலத்க உம்முக யா முஆத், நரகத்தில் அதிகமாக முகம் குப்புற வீசி எறியப்படும் நபர்கள் நாவின் தீமைகளை சம்பாதித்தவர்கள். நரகத்தில் ஒரு அடியானை அதிகமாக நரகத்தில் வீசி எறியக்கூடிய, நரகத்திற்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமல் என்றால் அந்த நாவின் மூலமாக செய்யக்கூடிய தீமைகள், நாக்கு அறுவடை செய்த அந்த தீமைகள். ஹஸாயிது அல்சினதிக்கும், உங்கள் நாக்கு அறுவடை செய்த தீமைகள் காரணமாகத்தான் உங்களில் அதிகமானவரும் நரகத்திற்கு செல்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திக்ருடைய நன்மைகளை சொல்லும் பொழுது, நன்மை திக்ரை, நமது நாவை அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் தீமைகளை விட்டு இந்த நாக்கு பாதுகாக்கப்படும். புறம் பேசுவதை விட்டும், பிறரை கேலி செய்வதை விட்டும், பரிகாசம் செய்வதை விட்டும், பிறரை பற்றி அவதூறுகளை பேசுவதை விட்டும், மார்க்கத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதை விட்டும், தேவையற்ற அனாவசியமான பேச்சுகளை விட்டும் நாக்கை திக்ரு செய்வதில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டால் இந்த அனைத்து தேவையற்ற தீமையான காரியங்களை விட்டும் நாக்கு பாதுகாக்கப்படும். இதனால் அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்வதால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்ன ஷராயிஅ அல்-இஸ்லாம் கத் கஸரத் அலைஹி ஃபஅமலுன் நதபஸ்ஸகு பிஹி ஜாமிஉன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மார்க்கத்தில் பல கடமைகள் இருக்கிறது, எனக்கு நான் அதை கஷ்டமாக உணர்கிறேன், அதை சிரமமாக உணர்கிறேன், ஏதாவது ஒரு அமலை எனக்கு சொல்லித்தார்கள், அதை பற்றி பிடித்துக் கொண்டால் மற்ற அமல்கள் எனக்கு இலகுவாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு லிஸானுக ரத்பன் மின் ذிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் எப்பொழுதும் ஈரமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வதில் உங்களுடைய நாக்கு எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கட்டும். லா யஸாலு லிஸானுக ரத்பன் மின் ذிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றார், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்களுடைய காரியங்களை அவர்களையே மறக்க வைத்து விட்டோம், அல்லாஹ் மறக்க வைத்து விடுவான். எப்பொழுது நாம் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோமோ நமது நன்மைகளை நாம் செய்வதற்கும் சக்தி பெற மாட்டோம், நமது காரியங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். எப்பொழுது நாம் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வை மறந்து
மனோ இச்சைகளின் பக்கம் நாம் திரும்பினால் நமது காரியங்கள் அனைத்தும் சீர்கெட்டு விடும். நாம் என்னதான் திட்டமிட்டாலும், நாம் என்னதான் தொலைநோக்கு திட்டங்கள் இட்டாலும், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது. நமது காரியங்கள் அனைத்தும் சீர்பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அல்லாஹ்வை மறந்தவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ்வை மறந்த அடியானுக்கு அல்லாஹ்வுடைய உதவி ஒரு பொழுதும் கிடைக்காது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நமது இதயங்களை சீர்படுத்துவானாக, நமது உறுப்புகளை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா நமது தௌபாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா நமது எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உம்மத்தை அல்லாஹ் சீர்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை சீர்படுத்துவானாக. இந்த உலகில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பசியாலும், பட்டினியாலும், பயத்தாலும், நோயாலும் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விரைவில் ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்மில் யாரெல்லாம் கடனாலும் நோயாலும் பாதிக்கப்பட்டு சிரமப்படுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் அவர்களுடைய காரியங்களை இலகுவாக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நாம் எந்த நியத்திற்காக அல்லாஹ்வுடைய இந்த பாதை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமது இரவையும் பகலையும் செலவழித்து இங்கே இருக்கின்றோமோ அந்த நியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாக. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات يا قاضي الحاجات يا مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على نبينا محمد.